இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோ, ஹீரோயினி, செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு 4 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவா ஹீரோயினி கிட்ட, "இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட படிப்பை முடிக்க போற. முடிச்சதுமே எப்படியும் ஒரு வேலைக்கு தான் போவ. அதுக்கு பதிலா என்னோட கேலரியில வந்து நீ வேலை பார்க்கலாம்ல" அப்படின்ற மாதிரி இவ கேட்பா. அதுக்கு ஹீரோயினுமே யோசிப்பா. எனக்கும் அந்த வேலை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா என் அப்பா அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. என் அப்பாவுக்கு அந்த வேலை பார்க்கறது பிடிக்கல. அதனால என்னால அந்த வேலைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. அப்ப ஹீரோவுமே சொல்லுவாங்க, பாரு உனக்கு பிடிச்ச வேலையை பாரு, உன் அப்பா கிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அவளுமே கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிப்பா. யோசிச்சதுக்கு அடுத்து செகண்ட் ஹீரோன்ட்ட சொல்லுவா, நாளையில இருந்து அந்த வேலைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லுவா ஹீரோயினுமே. மறுநாள் ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அந்த கேலரிக்கு வேலைக்காக வருவாங்க. பார்த்தா முன்னாடியே செகண்ட் ஹீரோ வந்து கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த வேலை தானே கொடுத்துருக்கு. அவன் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினுமே வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட பேசிட்டு அவளோட வேலையை பார்க்க போவா. இவ பின்னாடியே வில்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா போல. இங்க செகண்ட் ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னே அமைதியா திரும்பி போவா. ஆனா செகண்ட் ஹீரோ பார்த்துருவான் வில்லி வந்தது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அங்க கட் பண்ண இங்க ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. அவனுமே கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு பாஸா இருக்கிறவன் வந்துட்டு அவனை ரொம்பவே வந்துட்டு பாராட்டுவான். ஏன்னா அவனோட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த பாஸ்க்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல. அதனால வந்து அவனுமே சொல்லிட்டு இருப்பான், உன்னோட வேலை எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ ரொம்பவே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவனோட வேலையெல்லாம் இவன் பாராட்டி தான் சொல்லிட்டு இருப்பான். இவன் இப்படி பாராட்டிட்டு இருக்கப்போ இவனுமே சொல்லுவான், நான் இனிமேல இருந்து வேலைக்கு வரல சார், நான் என்னோட வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டு அந்த பாஸ்க்குமே ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்டா நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருக்க, ஏன் திடீர்னு வேலையை விடுற அப்படின்ற மாதிரி இவங்க இங்க பேசிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா இங்க செகண்ட் ஹீரோவை தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோவுமே வில்லியை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான். அவனுமே சொல்லுவான், ஏன் எதுக்காக திடீர்னு இந்த கேலரிக்கு வந்திருக்க, அதுவும் நீ ஹீரோனியை ஃபாலோ பண்ணி வந்திருக்க, எதுக்காக அப்படின்றப்போ அது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா. இங்க பாரு, இதுக்கு மேலே நீ ஹீரோயினிக்கும் ஹீரோக்கும் ஏதாவது பிரச்சனை கொடுத்த அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். வில்லிக்குமே கோவம் வந்துடும். என்ன எல்லாருமே ஹீரோயினி ஹீரோயினே சொல்லிட்டு இருக்கீங்க, அவ அப்படி என்னதான் பண்ணிட்டா, எல்லாருக்குமே ஹீரோயினியை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ செகண்ட் ஹீரோமே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், ஏன்னா ஹீரோயினி ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்ல விதமா நடந்துப்பா, அதனாலதான் எல்லாருக்குமே அவளை பிடிச்சிருக்கு. ஆனா நீ அப்படி நடந்துக்கவே இல்லை, நீயும் அப்படி நடந்துக்கிட்டனா எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அப்ப வில்லியுமே சொல்லுவா, நீ தான் ஹீரோயினியை லவ் பண்ணல, ஆனா இப்ப ஏன் அவளை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்ட, அவ்வளோ ஈஸியா உன்னால எப்படி மூவ் ஆன் பண்ண முடிஞ்சது, என்னால முடியல, நான் இப்பவும் ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா. அப்ப இவனுமே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, பாரு காதல்ன்றது யாரையும் கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது. ஆமா, நானும் ஒரு காலத்துல அவளை லவ் பண்ணதான், அவ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான். ஆனா ஹீரோயினிக்கு என்னை விட ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோ கூட இருந்தாலும் அவ ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தா. எனக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியமா இருந்தது. நம்ம லவ் பண்றவங்க நம்ம கிட்ட எல்லாத்தையும் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும், அதுதான் உண்மையான காதல். அதை தான் நான் இப்ப பண்றேன். அவளுக்கு அவன் கூட இருக்கிறதா சந்தோஷம் அப்படின்றப்போ நான் சைலண்டா மூவ் ஆன் பண்ணிட்டேன். அதுல இருந்து அவ சந்தோஷமா இருக்கால, அதுவே போதும். அதுதான் நீயும் பண்ணியிருக்கணும். நீ ஹீரோவை லவ் பண்ணனா அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு அவனுக்கு எப்போதுமே நீ வந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ எவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்கன்னு யோசிச்சு பாரு. அப்ப நீ உண்மையிலேயே அவனை லவ் பண்ணியிருந்தானா அந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுமே இவளுக்கு அறிவுரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். செகண்ட் ஹீரோமே அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். இவளுமே எனக்கும் புரியுது, நான் ஹீரோக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கேன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இனிமே அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்க மாட்டேன். அவனை நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவன் என்னை மீட் பண்ணவே மாட்டேன்றான். ஒரே ஒரு டைம் மட்டும் நான் அவனை பார்த்துட்டேன்னா போதும், நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. ஆனா அதுக்கு செகண்ட் ஹீரோ நம்ப மாட்டான். உன்னை நம்ப முடியாது, நீ எப்படி இருந்தாலும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், வேணும்னா நீ வந்து நிரூபிச்சு காட்டு, அதுக்கடுத்து வேணா ஹீரோ மீட் பண்றதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப இவளுமே சொல்லுவா, நீ நம்பணும்னா அப்படி நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் வேணா செய்யறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. அதுக்கு செகண்ட் ஹீரோவுமே, நீ நம்பனா எதுவுமே பண்ண வேண்டாம், நீ சும்மா இருந்தாலே போதும், அதுவே பெரிய ஆதாரம் தான், நீ சும்மா இரு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செகண்ட் ஹீரோமே அங்கிருந்து போயிடுவான். இவளுமே யோசிச்சு பாப்பா, சும்மா இருக்கணுமா, சும்மா இருந்தா பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி இவளே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அங்க கட் பண்ண எங்க கம்பெனில தான் காட்டுவாங்க. கம்பெனிலுமே ஹீரோனோட ஃப்ரெண்டு அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ அவ கூட வேலை பார்க்குற 2 பேர் குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ரிசைன் பண்ணியிருப்பால, அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு வேற டிபார்ட்மெண்ட், 2 பேருமே வேற வேற டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. அவன் ரிசைன் பண்ணிட்டானா, ஏதோ லவ் மேட்டர் போல, கம்பெனில வேலை பார்க்குற ஏதோ ஒரு பொண்ணை தான் லவ் பண்றான் போல, நம்ம கம்பெனில தான் ரூல்ஸ்ல லவ் பண்ணக்கூடாதுன்னு, அதனால அவன் வேலையை விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவளுமே அதை கேட்டுக்கிட்டு இருப்பா, என்னது அவன் வேலையை விட்டுட்டானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டா அவனுமே அங்க வந்துடுவான். ஹீரோட ஃப்ரெண்டுமே வந்ததுமே சொல்லுவாங்க, பாரு நான் என்னோட வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. இவளுமே, நானும் உன்னை மீட் பண்ண வரலான்னு நினைச்சேன், ஏன் இப்ப தேவையில்லாம அப்படி ஒரு முடிவெடுத்த, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஏன் தேவையில்லாம நீ ரிசைன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. ஆமா, இந்த கம்பெனில தான் லவ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கே, அப்ப நான் என்ன பண்ண முடியும், எனக்கு டெய்லி உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், இந்த மாதிரி ரூல்ஸ்குள்ளெல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் உன்னை லவ் பண்றேன், அதனால இந்த வேலையை நான் விட்டுட்டேன், இதுக்கு மேலே இந்த வேலையை என்னால பண்ண முடியாது. இங்க பாரு, நம்மளோட ஃபியூச்சரை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சா, இதுக்கடுத்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ வாட்டுக்கு உன்னோட வேலையை விட்டுட்ட, சரி நீ மட்டும் தான் லவ் பண்றியா, நானும் தானே உன்னை லவ் பண்றேன், அப்போ ஓகே நானும் போய் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எந்திச்சு போக பாப்பா. அப்ப இவனும், எங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதை நான் பண்ணதே உனக்காக தான் பண்ணேன், நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றக்காக தான் நான் இதை பண்ணேன், நீ ஏன் தேவையில்லாம வேலையை ரிசைன் பண்ண போறேன்ற, நான் அதுக்காக இந்த வேலையில நான் வேலைக்கே போகலன்னு சொல்லல,
வேற ஒரு கம்பெனியில் நான் வேலைக்கு தேட போகிறேன், அதனால் நீ அதை பற்றி யோசிக்காத, நீ உன்னோட வேலையை பாரு, நான் எனக்கு வேற ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இவனுமே அவன் பாஸ்கிட்ட என்ன சொன்னாலும் அந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க பாரு. என்னோட பாஸ்கிட்ட இதை தான் நான் சொன்னேன், என்னோட வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ அவருமே கேட்டார் ஏன் என்னன்னு சொல்லி கேட்குறப்போ நான் உண்மையாக சொல்லிட்டேன், இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் சார், இங்கே தான் ரூல்ஸ் இருக்குல்ல லவ் பண்ணக்கூடாதுன்ட்டு, அதனால் நான் என்னோட வேலையை விடுறேன். ஆனால் நான் இந்த வேலையை விட்டுட்டு சும்மாலாம் இருக்க போகிறதில்ல, எனக்குன்னு ஒரு வேலையை கண்டிப்பாக நான் வெளியே போய் தேடிப்பேன், அதனால் நீங்கள் நினச்ச மாதிரி நான் ஒரு நல்ல வேலையில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் ரிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் கேட்குறப்ப இவளுக்குமே சந்தோஷமா இருக்கும். நீ ரொம்ப வருத்தலாம் பட்டுட்டு இருக்காத, நான் சீக்கிரமே ஒரு வேலையை எனக்கு தேடிப்பேன், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணுன்றக்காக தான் நான் என்னோட வேலையவே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். இங்கே செகண்ட் ஹீரோட அக்காவை தான் காட்டுவாங்க. அவங்களுமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோட ரூம்மேட் பொண்ணு அங்கே வருவா. மேடம் எனக்கு எந்த வேலையுமே இல்லை, நான் ரொம்ப நேரம் சும்மா தான் இருக்கேன், எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருப்பா. இங்கே பாரு, வேலை வரும்போது நானே சொல்லுவேன், நீ ஏன் வந்து சும்மா சும்மா கேட்டுட்டு இருக்காத, உனக்கு எந்த வேலை பார்க்கணுமோ அமைதியாக போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னோட தம்பி காலேஜில் தானே படிக்கிறேன், என் தம்பியை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இவளுமே சொல்லுவா, உங்கள் தம்பியை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, நான் அவர்கிட்ட அவ்வளோ அதிகமாகலாம் பேசினது கிடையாது, அதனால் எனக்கு அவரை பற்றி எந்த விஷயமும் தெரியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. சரி ஓகே, இனிமேலேருந்து உனக்கு அதுதான் வேலை, என் தம்பி என்ன பண்ணுறான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்றதை பற்றி நீ பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க அக்காவுமே சொல்லுவாங்க. இந்த பொண்ணுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவா. இங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பா. அவனோட ஆளுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருப்பா. அப்போ அவனுமே நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பான் போல, ஒரு 2-3 இன்டர்வியூ. ஆனால் எதுலேயுமே அவனுக்கு வேலை கிடச்சிருக்காது. அந்த சோகத்திலே நடந்து வந்துட்டு இருப்பான். இவ வேற மெசேஜ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ஆனால் அவகிட்ட போய் சொல்லிடுவான், இந்த மாதிரி நான் கம்பெனியில் தான் இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவான். இங்கே பார்த்தா இவன் முன்னாடி தான் நடந்து போய்கிட்டு இருப்பான். இதை அந்த பொண்ணுமே பார்த்துடுவா. என்ன நம்மளால் முன்னாடி நடந்து போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி வருவா. அவன் என்னன்னா ஒரு கேம் சென்டருக்குள்ளே தான் போவான். அங்கே போயிட்டு கேம் விளாண்டுட்டு அதுக்கு பதிலாக காசு வாங்கிக்கிட்டு இருப்பான். அதை கரெக்டாக இவளும் பார்த்துடுவா. பார்த்தோன்னே அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பா, நீ இப்போ கம்பெனியில் இருக்கன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி கேம் விளாண்டு தான் காசு சம்பாரிச்சிட்டு இருக்கியா, உங்ககிட்ட எவ்வளோ சொன்னேன் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றப்போ அவனுமே எங்கே பாரு, ஒரு நிமிஷம் கேளு, இப்போதைக்கு எனக்கு வேலை கிடைக்கல, அதனால தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அதை எதையுமே காதில் வாங்காமல் கோவமா அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுவா. மறுநாள் இவங்க காலேஜில் தான் காட்டுவாங்க. காலேஜ்லையுமே இவங்களுக்கு கிராஜுவேஷன் டேயாக இருக்கும். எல்லாருமே அவங்க படிப்பு என்னையோட முடிச்சுட்டு கிராஜுவேஷன் அட்டன் பண்ணுவாங்க. எல்லாருமே 4 வருஷம் ஒன்றா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு பிரிகிறேன்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்கும், கஷ்டமும் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் இவங்க ஜாலியாக அவங்களோட அந்த கிராஜுவேஷன் டேயை என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிட்டு கடைசியாக எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. மறுநாள் ஹீரோயினுமே அவள் திங்ஸ் எல்லாமே ஹாஸ்டல்லேருந்து எடுத்துகிட்டு வெக்கேட் பண்ணி அவங்க வீட்டுக்கு தான் போவாள். அதேபோல் அவள் ஃப்ரெண்டுமே அவளோட திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு 2 பேருமே காலி பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ அவன் ஃப்ரெண்டு 2 பேருமே அவங்க கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு வில்லியுமே வருவா. அவளோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு வந்திருப்பா. அவளை அங்கே ஹீரோ தூரத்தில் நடந்து போகிறத பார்த்து அவளுமே அங்கே இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அந்த பையன்ட்டுமே ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருப்பா போல. அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் கொடுப்பான். ஒரு பொண்ணு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அங்கே தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இவனுமே திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்துல வில்லி நிற்க மாட்டா. அதுக்குள்ளே போயிருப்பா போல. இவனுமே அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணவா வேண்டாமான்னு கையிலே வச்சுட்டு இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கலாச்சிட்டு இருப்பான், என்னடா மச்சான் காலேஜ் முடிஞ்சு உனக்கு லவ் லெட்டர்லாம் வருது போலயே, சரி ஓகே ரீட் பண்ணு அப்படின்றப்போ ஹீரோக்கு ரீட் பண்ணவா வேண்டாமான்னு தோணிக்கிட்டே இருக்கும். இங்கே ஹீரோயினி மூஞ்சியே தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஹீரோயின் என்னன்னா ஏன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க, அதான் லெட்டர் வந்திருக்க ரீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோக்கு ரீட் பண்ணவா வேண்டாமான்னு தோணிக்கிட்டே இருக்கும். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போட பார்ப்பான். கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டுமே கொண்டா நானே ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி பார்ப்பான். பார்த்தா அது வில்லிகிட்ட இருந்து தான் வந்திருக்கும். வில்லிகிட்ட இருந்து வந்தவொடனே இவனுமே இந்த வில்லி தான் எழுதியிருக்கா, நீயே படித்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். வில்லியுமே அதில் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் எழுதியிருப்பா. அவளோட தப்பை அவள் உணர்ந்துட்டா போல. சாரி, இவ்வளோ நாள் உனக்கு நான் நிறையவே தொந்தரவு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடு, இந்த லெட்டரை நீ ரீட் பண்ணும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கேருந்து நான் கிளம்பி போய்கிட்டு இருப்பேன், என்னைக்கு நீ என்னை மன்னிக்கிறியோ அன்னைக்கு நம்ம 2 பேரும் திருப்பியும் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அதில் அந்த வில்லியுமே எழுதியிருப்பா. அவளோட தப்பெல்லாம் அவள் உணர்ந்துட்டா போல. இதெல்லாம் படித்த ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நல்ல வேலையாக ஒரு தொல்லை ஒழிஞ்சது அப்படின்ற மாதிரி அவனுமே சந்தோஷப்படுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸுமே சந்தோஷப்படுவாங்க. நல்ல வேலை நமக்கு இருந்த ஒரு பெரிய தொல்லை முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்கும். ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுவா ஹீரோவை பார்த்து. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.